ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடில இருந்து லேட்டஸ்டா ஒரு புக்கிங் பத்தி நியூ அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன புக்கிங், யார் யார் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்ப்போம். அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இது போல திருமலை தரிசனத்துக்கு போறதுக்கு தேவையான தகவல்களை தொடர்ச்சியா வீடியோவா நம்ம சேனல்ல ஷேர் பண்றோம். இன்ஸ்டன்டா வர எல்லா அப்டேட்டும் டெலிகிராம் சேனல்ல ஷேர் ஆயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க உங்களுக்கு எது யூஸா இருக்குமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் இப்போவுமே அவைலபிள் ஆயிருக்கு. இப்போ டைம் வந்து 4:30 மணி ஆகுது. 4:30 மணிக்கு நாளைக்கு ஸ்லாட்டுக்கான டிக்கெட்ஸ்ல ஒரு 3607 டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. க்ரௌடு வந்து ரொம்ப நார்மலா இருக்கிறதுனால எஸ்எஸ்டி டோக்கனோட அவைலபிலிட்டி நைட்டு வரைக்குமே அவைலபிள் இருக்கு. யாராவது நீங்க இப்போ தர்ஷனுக்கு போறீங்க, நாளைக்கு உங்களுக்கு டோக்கன் தேவைப்படுது, காலையில ஸ்லாட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ல போயிட்டு வாங்கிக்கோங்க. திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லாட்டர் சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்ற அப்டேட் கொடுப்பாங்க. இன்னைக்கான ஸ்லாட்ல டிக்கெட் இல்லை, நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் தான் இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வாலண்டியர் சேவா செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு நம்ம ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு தான் வாலண்டியர் சேவா செய்வோம் இல்லையா? ஸோ இதுல வந்து புதுசா என்ன விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி சேவால ஜென்ஸ் மட்டும் செய்யக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான சேவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 3 மாசத்துக்கு ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்ரீவாரி சேவாவுக்கான புக்கிங் பண்ணக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட். நீங்க குரோம்ல போயிட்டு ஸ்ரீவாரி சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே இந்த வெப்சைட் வரும். இதுல நம்ம இதை புக் பண்றதுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த புக்கிங் ஓப்பன் ஆகும்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். திருமலையில என்னென்ன சேவாவுக்கெல்லாம் வாலண்டியர் சேவாவுக்கு நம்ம புக்கிங் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நவநீத சேவான் இருக்கு. நவநீத சேவா பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க லேடிஸ் மட்டும்தான் அலௌடு. அதுக்கு அடுத்தது உண்டியல் எண்ணக்கூடிய சேவாவான பராக்கமணி சேவா. இன்னைக்கு கொடுத்துருக்க அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுசா வந்து ஸ்ரீவாரி சேவால ஜென்ஸ்க்கு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவா மேல் ஸ்ரீவாரி சேவாக்ஸ்க்கு மட்டும் இந்த புக்கிங் வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மந்த்துக்கு அப்படின்னா, திருமலையில செய்யறதுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மொத்தமா 3 மாசத்துக்கும் சேர்த்து ஓபன் பண்றாங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஓபன் ஆனதுல எது நீங்க பண்ணல, இல்ல இதுக்கப்புறம் பிரம்மோற்சவம் டைம்ல எல்லாம் உங்களுக்கு சேவா செய்யணும்னு ஆசையா இருக்கு, 10 நாள் அங்க இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா ஜென்ஸ் வந்து இதுல புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடியா இருக்கவங்க இப்பவே இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். இது வந்து ஃப்ரீ தான். இப்போ குரூப்பாவும் நம்ம போகலாம், சிங்கிளாவும் போயிட்டு சேவா செய்யலாம். அந்த 10 நாள் அங்கேயே நம்ம ஸ்டே பண்றதுக்கு சேவா சதன்ல நமக்கு ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு நம்ம சேவாவும் வந்து செய்யலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவத்துக்கு வந்து 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் பிரம்மோற்சவம் டேஸ்க்கு 18 to 60 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா இன்னைக்கு டிடிடில இருந்து வந்திருக்க முக்கியமான அப்டேட்டு. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன எப்படி புக் பண்ணுறது ஏற்கனவே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டாக இந்த அப்டேட்டை தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருமலை, அதே மாதிரி திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கான அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. வர்ற 14ஆம் தேதி சனிக்கிழமைக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க இது வந்து திருமலையிலையும் திருப்பதியிலையும் இருக்கக்கூடிய லோக்கலுக்கான ஒரு எலக்ட்ரானிக் டிப்பா தான் கொடுக்குறாங்க. இதுல செலக்ட் ஆனாங்க அப்படின்னா 500 ரூபா பே பண்ணிக்கணும். தர்ஷன் வந்து அவங்க கரெக்டா வந்து லோக்கல் ப்ரூஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னா தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சாமி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வரும். அந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் போகுது. இது வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே செலக்ட் ஆனாலும் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஸோ அதனால பார்ட்டிசிபேட் பண்றது வேஸ்ட் தான். அடுத்த விஷயம் வந்து ரீசெண்டா வந்து திருமலையில தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமா திருநாமம் வைக்கக்கூடிய விஷயத்த வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எந்தெந்த இடங்கள்ல அப்படின்றத டிடிடி வந்து இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி சேவாக்ஸ் மூலமாக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. எந்தெந்த இடத்துல டெய்லியும்னா சுபதம் என்ட்ரி, அதே மாதிரி வைகுண்டம் கியூ 1, 2ல ரெண்டுலையுமே வந்து என்ட்ரிஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 300 ரூபா கியூ கேகேசி மெயின், அதே மாதிரி ஆப்போசிட் வராகசுவாமி டெம்பிளுக்கு ஆப்போசிட்லையும் இந்த திருநாமம் அந்த இது பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து அந்தந்த இடங்கள்ல பண்றாங்க அப்படின்ற அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போனப்போ இதை நோட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து
ரூம்ஸோட அவைலபிலிட்டி, ஸ்ரீவாரி மெட்டோட அவைலபிலிட்டியும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறனால நமக்கு என்ன அப்டேட் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு அப்டேட்லேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்ஸை எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. ஸோ நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரூம்ஸ் வந்து சிஆர் ஆஃபீஸில் புக் பண்ணிக்கலாம். லட்டு கவுண்டர்ஸ்லையும் தர்ஷன் டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அன்லிமிடெட் லட்டு அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. தர்ஷன் டிக்கெட் இல்லை, தரிசனமே பார்க்கலன்னா நம்ம ஆதார் கார்டை வச்சு 2லேருந்து 4 லட்டு வரைக்கும் கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்மளே பண்ணிக்கலாம். மிடில்மேன் யாரையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து நேரடி சர்வ தரிசனம் காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் எதுலேயுமே பக்தர்கள் இல்லை, நேரடியாக லைனில் தான் போய் தர்ஷன் பார்க்குறாங்க. 6 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு சாமி பார்க்குற மாதிரியான அப்டேட் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,380 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமா ஒரு 2லேருந்து 4 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நீங்க என்ன தர்ஷன் போயிருக்கீங்களோ, ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றதையும் மறக்காம அப்டேட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பேருக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் கிடைச்சிருக்கும், ஆனால் ரூம் வந்து புக்கிங் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இப்போ திருமலைக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் போகும்போது எங்களுக்கு ரூம் வந்து கிடைக்குமா, அந்த டைமில் சிஆர் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க. இப்போல்லாம் வந்து பார்க்கும்போது க்ரௌடு ரொம்ப நார்மலாக இருக்குல்ல, அதனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி 9 மணிக்கெல்லாம் போகும்போதும் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்து புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் போகிற டைமில் ரூம் வெக்கேட் ஆகியிருந்து ஆஃபீஸ் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அது அப்பப்போ அவைலபிள் பொறுத்து தான். அதனால் கன்ஃபார்மாக இந்த டைம் போனீங்கன்னா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. காலையில் ஒரு 5 மணி டு 7 மணி 8 மணிக்குள்ளே நீங்கள் லைனில் நின்னீங்கன்னா அப்போ நமக்கு கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். அதுக்கப்புறம் போகக்கூடிய டைமில் நம்ம போயிட்டு இன்கொயரி பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ப்ரைவேட் மடங்களில் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ வேறு எந்த அப்டேட் வந்தாலும் நம்மளோட டெலிகிராமில் இமீடியட்டாக உங்களுக்கு மெசேஜாக வந்து வரும், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏபிஎஸ்ஆர்டிசியில் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை, நம்மளும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் ரொம்பவே டிலே ஆகுது. மேபி ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். கால் பண்ணி கேட்டால் அவங்களுமே ஓப்பன் ஆகும், செக் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்மான டேட்டுன்றது அப்டேட் பண்ணலை. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.